இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் குருமா. இந்த மட்டன் குருமா வந்து மெயினாக பரோட்டா, சப்பாத்தி, கீ ரைஸ் இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு காம்பினேஷன். தோசை இட்லிக்கும் கூட சூப்பராக இருக்கும். செய்யலாமா? இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன். 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு இதையும் சேர்த்துட்டு இது கூட 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காய பேஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து 1 கிலோ வந்து மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மட்டனை இப்போ இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மட்டன் கூடவே ஒரு 400 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம இது கூடயே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை அதையும் இதோட சேர்த்துடலாம். இது கூட ஒரு 10 பச்சை மிளகாய் கீறிட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட ஆட் பண்ணிவிட்டு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் லிட்டை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் நல்லா கொதி வரணும். மட்டன்லேருந்து நல்லா தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமா நம்ம வந்து 2 இன்ச் அளவுள்ள பட்டையில் 6 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு பவுட்ரு பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் இதையும் இதோட சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் லைட்டாக வந்து ஒரு கொதி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி விசிலை போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுறலாம். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த குருமாலேருந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு மட்டும் இந்த குழம்பு கூடையே நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 4-5 மேஷ் பண்ணால் போதும். இப்போ குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா ஒரு கொதி விடணும். கொதி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக வீடே மணக்க திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட பரோட்டா கடை இந்த மட்டன் குருமா மட்டும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா பரோட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த குருமா சப்பாத்தி, கீ ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் காம்பினேஷன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.